ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷர்ஸ் காலேஜ் முடித்த உடனேயும் எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணலாம், எந்த கோர்ஸ் படித்தா ஒரு ஃப்ரெஷர்ஸுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், எந்த கோர்ஸ் ஈஸியாக இருக்கும், எந்த கோர்ஸ் வந்து ஹியூஜ் டிமாண்டாக இருக்குது இன்றைக்கி ஐடி மார்க்கெட்டில், அதை பற்றி பார்க்க போகிறோம். ப்ளஸ் ஒரு ஃப்ரெஷர்ஸ் படிக்கவே கூடாது, படித்தா வேலையே கிடைக்காது அப்படின்றத வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, இதை சொல்ல போகிறது நான் கிடையாது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்ல போகிறாங்க. அதை பற்றி அந்த வீடியோ பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கி இருக்க ட்ரெண்டில் ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே சூஸ் பண்ணுற கோர்சஸ் எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லோரும் என்ன சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஜாவா ஃபுல் ஸ்டாக் படிப்பாங்க, இல்லாட்டி மெர்ன் ஸ்டாக் படிப்பாங்க, மீன் படிப்பாங்க, இல்லாட்டி பைத்தான் ஃபுல் ஸ்டாக் படிப்பாங்க, டாட்நெட் ஃபுல் ஸ்டாக் இருக்குது. டேட்டா சைடில் போனீங்க அப்படின்னா டேட்டா அனலிட்டிக்ஸ் படிப்பாங்க, டேட்டா சயின்ஸ் படிப்பாங்க, டேட்டா இன்ஜினியரிங் படிப்பாங்க, இல்லாட்டி மெஷின் லேர்னிங், ஏஐ, இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே படிப்பாங்க பைத்தான் பேஸ் பண்ணி. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சில பேர் நான் கோடிங் ரிலேட்டட்னு சொல்லிட்டு என்ன படிப்பாங்க அப்படின்னா யூஎக்ஸ் படிப்பாங்க, இல்லாட்டி எஸ்இஓ படிப்பாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிப்பாங்க, மேனுவல் டெஸ்டிங் படிப்பாங்க. இந்த மாதிரி கோர்சஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். ஒரு நாள் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது, எந்த கோர்ஸ் நம்ம ஈஸியாக படித்தா பிளேஸ் ஆகலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கும் நான் எங்கள் ஆஃபீஸ் டெய்லி வந்து எப்படி ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, அதில் பாதி பேருக்கு எந்த கோர்ஸ் படிக்கும் ஐடியாவே இல்லாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோட பர்சனல் அட்வைஸ், நான் நிறைய பேர் மீட் பண்ணியிருக்கேன். என்னோட பர்சனல் அட்வைஸ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் நிறைய டாப் காலேஜில் கண்டிப்பாக படிச்சிருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுடைய 12th மேட்ஸ் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஈவன் பிகாம் ஸ்டூடெண்டாக கூட இருக்கலாம், நீங்கள் பிபிஏ ஸ்டூடெண்டாக இருக்கலாம், இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து டாப் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கலை, பட் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்ப்பீங்க. கண்டிப்பாக 10th வரைக்கும் நீங்கள் எல்லாமே ஒன்று ஃப்ரெண்டாக தான் படிச்சிருப்பீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக டாப் இன்ஸ்டியூஷன்ஸ் லைக் அண்ணா யூனிவர்சிட்டி, சிஇஜி, கிண்டியில் படிப்பாங்க, இல்லாட்டி எம்ஐடியில் படிச்சிருப்பாங்க, இல்லாட்டி என்ஐடி ட்ரிச்சியில் படிச்சிருப்பாங்க, இல்லாட்டி ஏதாச்சும் டாப் இன்ஸ்டியூஷன் பிஎஸ்ஜி, இந்த மாதிரி டாப் இன்ஸ்டியூட்டில் கண்டிப்பாக படிச்சிருப்பாங்க. இந்த டாப் இன்ஸ்டியூட்டில் படித்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கேட்கணும் அப்படின்னா, உங்கள் காலேஜில் என்னென்ன கம்பெனிஸ்லாம் இன்டர்வியூ வந்துச்சு அப்படின்னு கேட்கணும். ஃபஸ்ட்டு என்னென்ன கம்பெனிஸ்லாம் இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் இருக்குது, அமேசான் இருக்குது, ஆரக்கிள் இருக்குது, ஜோஹோ இருக்குது. இந்த மாதிரி நிறையா வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் இருக்கும். நிறைய சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் இருக்கும். டிசிஎஸ் இருக்கும், சிடிஎஸ் இருக்கும், இன்ஃபோசிஸ் இருக்கும், விப்ரோ இருக்கும், ஹெச்சிஎல் இருக்கும், ஐபிஎம் இருக்கும், கேப்ஜெமினி இருக்கும், டெக் மஹிந்திரா இருக்கும். இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு என்னென்ன கம்பெனிஸ்லாம் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு ஒரு பேப்பர் எழுதி பாருங்கள். ஜஸ்ட்டு கேட்டதும் நிப்பாட்டாதீங்க. அவங்கள்ட்ட பேசி முடிச்சுட்டு ஒரு பேப்பர் பேனா எடுத்து ஒரு நோட்டில் எழுதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனிஸ் எல்லாம் எடுங்க. ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ், சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ்னு சொல்லி லிஸ்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஓகே, இது ஃபஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. செகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதான் இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட். உங்கள் காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூவில் ஐடி கம்பெனிஸ் எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு கேளுங்க. இருக்கிறதுலே இம்பார்ட்டன்ட் இதுதான். நீங்கள் ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது வந்து ரொம்ப மேண்டட்ரி. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் உனக்கு வந்து ஐடியில் வேலை வாங்கி தரப்போகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சே ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸில் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கான். அவங்க பிஎஸ்சியாக இருக்கட்டும், இல்லாட்டி அவங்க டிசிஎஸ் வந்து 2 கேட்டகரி எடுப்பாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு தனியாக ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இருக்கும், இன்ஜினியரிங் தனியாக இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இருக்கும். இவங்க 2 பேருமே அப்ரோச் பண்ணுங்கள். என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அது எல்லாமே பேப்பர் பேன் எழுதுங்க. ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் லைக் அமேசானாக இருக்கட்டும், அது மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், அது ஆரக்கிளாக இருக்கட்டும், ஆப்டிமம், இந்த மாதிரி நிறைய பேங்க் ஆஃப் அமெரிக்கா நிறைய கம்பெனிஸ் இருக்கும். இந்த கம்பெனிஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பேப்பர் பேன் எடுத்து எழுதுங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, இதுதான் மெயினான பாயிண்ட். எந்த ஒரு கம்பெனியுமே ஃப்ரெஷர்ஸ்ட்டை ஒரு டேட்டா சயின்ஸோ, ஒரு டேட்டா அனாலிஸ்ட்டோ, இல்லாட்டி ஒரு யூஎக்ஸோ, ஏடபிள்யூஎஸ் டெவாப்ஸோ, மேனுவல் டெஸ்டிங்கோ, இந்த மாதிரி நான் சொன்ன இந்த டாப்பிக்கில் ஒரே ஒரு கம்பெனி கூட ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இது உண்மையா? நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னாலஜியை மட்டும் நீங்கள் ப்ரமோட் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இது அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் என்கிட்ட கேட்காதீங்க. நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேளுங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை சார், எனக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, எம்ஐடியில் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, என்ஐடி ட்ரிச்சியில் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட் போங்க. அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 24-25 பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் கேம்பஸில் ப்ளேஸ் ஆகிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே ப்ளேஸ் ஆகிருக்காங்க. அந்த 1000 ஸ்டூடெண்ட்ஸுமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த கொஸ்டின்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, லெவல் 1ல் என்ன இன்டர்வியூ, லெவல் 2ல் என்ன இன்டர்வியூ கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு எல்லா கொஸ்டின்ஸும் கேட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக எடுத்து எழுதுங்க. நீங்கள் பார்க்கும்போது ஓகே, இந்த கம்பெனி இந்த கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, இந்த கம்பெனி இந்த கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, இந்த கம்பெனி இந்த கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் நோட் எடுத்து எழுதுங்க. இந்த நோட் எடுத்து எழுதும்போது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிடுவீங்க அப்படின்னா, எந்த ஒரு கம்பெனியுமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டேட்டா சயின்ஸோ, ஒரு யூஐஎக்ஸோ, ஒரு ஏடபிள்யூஎஸ் டெவாப்ஸோ, ஒரு மேனுவல் டெஸ்டிங்கோ ஒரே ஒரு கொஸ்டின் கூட வந்திருக்காது. அப்புறம் என்ன கொஸ்டின் வந்திருக்கும் அப்படின்னு கேட்பீங்க. என்ன வந்திருக்கும் அப்படின்னா, ப்ரோக்ராமிங் கேட்டிருப்பாங்க. சி கேட்பாங்க, C++. அந்த ப்ரோக்ராமிங் குட் பி எனி திங். சியாக இருக்கலாம், C++ஆக இருக்கலாம், பைத்தானாக இருக்கலாம், டாட்நெட்டாக இருக்கலாம்,
PHP இருக்கலாம், PLSQL இருக்கலாம், எந்த டெக்னாலஜி வேணா இருக்கலாம். ஓகே, ப்ரோக்ராமிங் மட்டும் போதுமா? ப்ரோக்ராமிங் தான் ஃபண்டமெண்டல். இதோட அடிஷனலாக டேட்டாபேஸ் SQL ஸ்கில் செட் வேணும். நிறைய கம்பெனிஸ் SQL கேட்பாங்க. ஸோ இதை விட இது வந்து மேக்ஸிமம் ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கு இதுவே போதும், மோர் தென் எனஃப். இதுக்கு அடுத்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கு போறீங்க அப்படின்னா DSL கேட்பாங்க. அந்த DSL இந்த ப்ரோக்ராமிங் பேஸ்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எந்த ஒரு கம்பெனியுமே ஃப்ரெஷர்ஸ்ட் இருந்து ஒரு நான் கோடிங் ஜாப்ஸ் கேட்கவே மாட்டாங்க. எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற IT இண்டஸ்ட்ரீஸ் உனக்கு வந்து ஒரு கோடிங் தெரிஞ்சிருக்கா, ஒரு கோடிங்கை எப்படி அப்ரோச் பண்ணுற, லாஜிக்கல் திங்கிங் தான் பார்ப்பாங்க. நீ அதை சியில் எழுதினா, C++, ஜாவா எழுதினா கேட்கவே மாட்டாங்க அவங்க. அந்த லாஜிக்கை நீ எப்படி அப்ரோச் பண்ணுற, நீ எப்படி திங்க் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிற அப்படின்றதான் பார்ப்பாங்களே தவிர உனக்கு வந்து ஒரு நான் கோடிங் லெட்டர் எந்த கொஸ்டின்ஸுக்குமே எந்த ஃப்ரெஷர்ஸ்க்குமே வராது. சரி, அப்புறம் எதுக்கு டேட்டா சயின்ஸ் இருக்குது, எதுக்கு வந்து AWS DevOps இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, அதெல்லாம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க அப்ஸ்கில் பண்ணிக்கிற போது தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே தவிர ஒரு ஃப்ரெஷர் அதை படித்து வேலை வாங்க முடியாது. ஸோ ஓகே, இது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அண்ணா யூனிவர்சிட்டி CEGயோடைய கேம்பஸில் பிளேஸ் ஆனவங்க அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போட்டு லிங்க்கை நான் உங்களுக்கு தரேன். அதை நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். அதுலேயே உனக்கு கிறிஸ்டல் ஐடியா கிடச்சிடும். ஸோ தயவு செஞ்சு அதை வந்து சும்மா ஜஸ்ட் லைக் 10 minutes 20 minutes தான் பார்க்காதீங்க. 1 week ஸ்டடி பண்ணுங்க. அதை 1 week ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணுங்க. அட்லீஸ்ட் உனக்கு லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் தெரியட்டும், என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஒவ்வொரு கம்பெனிஸ் என்னென்ன ரவுண்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன டெக்னாலஜி சூஸ் பண்ணுறோன்னு செக் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஃபிட் செக் பண்ணுங்கள். நீங்கள் எதுக்கு நம்ம ஃபிட் ஆகும் அப்படின்றத ஃபிட் செக் பண்ணிவிட்டு கோர்ஸ் சூஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் பிளைண்டாக ஒரு யூடியூப்பை பார்த்து சப்போஸ் யூடியூப் பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு பிடிச்சதை நான் சொல்லுவேன். இன்னொருத்தவங்க அவங்களுக்கு பிடிச்ச தான் சொல்லுவாங்க. எனக்கு பிடிச்ச கரெக்டாக இல்லைன்னா உங்களுக்கு தெரியாது. மேபி நான் என் கம்பெனியோட ப்ரொமோஷனுக்காக கூட பேசுவேன். அவங்களுக்கு தெரிஞ்சது ப்ரொமோஷன் மட்டும் பேசுவாங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக CEG வெப்சைட், NIT Trichy வெப்சைட்ஸ், இல்லாட்டி அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள், கேம்பஸில் பிளேஸ் ஆனவங்க, இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச அண்ணனோ தம்பி எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க கேம்பஸில் பிளேஸ் ஆயிருந்தாங்க அப்படின்னா அவங்க இப்போ எதில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேட்காதீங்க. அவங்க இப்போ AWS ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, இப்போ DevOps ஒர்க் பண்ணுவாங்க, இப்போ மேனேஜர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அது பிரச்சனையே கிடையாது. அவங்க கேம்பஸில் பிளேஸ் ஆகும்போது, அவங்க ஃப்ரெஷராக ஒரு கம்பெனிக்குள்ளே போகும்போது என்ன படிச்சுட்டு போனாங்க, அதில் இன்டர்வியூ என்ன கொஸ்டின் கேட்டாங்க கேளுங்க. இப்போ அவங்க எதில் ஒர்க் பண்ணாங்கன்னு கேட்காதீங்க. நீங்கள் அது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக். எனக்கு தெரிஞ்ச அண்ணா DevOps படிக்கிற ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அவங்க உள்ளே போகும்போது DevOpsல போயிருக்க மாட்டாங்க. அவங்க உள்ளே போகும்போது என்ன படித்து என்ன டெக்னாலஜி ஒர்க் பண்ணிட்டு உள்ளே போய் எப்படி அப்ஸ்கில் பண்ணி போனாங்கன்றது கேளுங்க. ஸோ அவங்க ஃப்ரெஷ்ஷராக உள்ள ஒருத்தங்க என்ட்ரு ஆகும்போது என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் இருக்கிறதுல பேஸ். இதுதான் வந்து ஒரு ஃப்ரெஷர்ஸ்லேருந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ எது ஃப்ரெஷர்ஸ் படிக்கக்கூடாது, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான். டேட்டா அனலிட்டிக்ஸ் சூஸ் பண்ணாதீங்க, டேட்டா சயின்ஸ் சூஸ் பண்ணாதீங்க, AWS DevOps சூஸ் பண்ணாதீங்க, மேனுவல் டெஸ்டிங் சூஸ் பண்ணாதீங்க, UX சூஸ் பண்ணாதீங்க. சரி, எது சூஸ் பண்ணணும், எதுக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டீங்க. இது என்னோட ஒப்பீனியன். ஸோ நம்ம யூனிக்கில் இது வரைக்கும் ஹியூஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் எதில் நடக்கும் அப்படின்னா, ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இருக்குது, பைத்தான் ஃபுல் ஸ்டாக், .NET ஃபுல் ஸ்டாக். இந்த 3ல் எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா, .NET கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கம்பேர் டு ஜாவா பைத்தான் கம்பேர் பண்ணும்போது. .NET வந்து கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பைத்தான் யார் படிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் டேட்டா அனலிட்டிக்ஸாக போகிறேன், டேட்டா சயின்டிஸ்ட்டாக போக போகிறேன், இல்லை AI ரிலேட்டடாக போக போகிறேன், டேட்டா இன்ஜினியரிங் சைடில் போக போகிறேன் அப்படின்னா நீங்கள் பைத்தான் சூஸ் பண்ணுங்கள். ஜாவா யார் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு கோடிங் மேலே ஒரு கிரேஸ் இருக்குது, எனக்கு வந்து இன்டெப்த்தாக DSL ஸ்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஜாவா சூஸ் பண்ணுங்கள். ஜாவாவை அடிச்சுக்கவே முடியாது. அது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். நான் கிட்டத்தட்ட 15 years இருக்கேன். நான் இது வரைக்கும் டிமாண்ட் ஸ்டார்டிங்லேருந்து இன்றைக்கும் எனக்கு வந்து ஓப்பனிங்ஸ் ஹெவி பிளேஸ்மெண்ட் எதில் நடக்கும்னா ஜாவாவில் நடக்கும். அது வந்து இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு அதை பீட் பண்ணுறக்கு ஆள் எந்த டெக்னாலஜியுமே கிடையாது. ஸோ இந்த 3 டெக்னாலஜியில் வந்து செம ஓப்பனிங்ஸ் இருக்குது. சார் யார் தான் சார் படிப்பாங்க DevOps, AWS அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இண்டஸ்ட்ரியில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க அவங்களோட ஸ்கில்லை நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்ஸ்கில் பண்ணும்போது படிக்கிறது தான் இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் எல்லாம். அப்போ தான் உங்களுக்கு புரியவும் செய்யும். ஒரு ப்ரோக்ராமிங் படிக்கும்போது நீ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நீ ஒரு CEO, C++, ஜாவாவோ பைத்தானோ படிக்கிற அப்படின்னா நீனே ஒரு ரெக்கமெண்ட்ஸ் கேர் பண்ணலாம். ஒரு இன்கம் எக்ஸ்பென்ஸுக்கு நீ சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னா நீ சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி அவுட்புட் பார்த்துடலாம். இதே ஒரு AWS, DevOps, டேட்டா சயின்ஸ், இந்த மேனுவல் டெஸ்டிங் இதெல்லாம் வந்து நீலாம் ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணி உன்னை பார்க்கவே முடியாது. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்னது மாதிரி தான், இது வந்து என்னையே நம்பியோ வேறு யூடியூப் வீடியோஸ் நம்பியோ நீங்கள் எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக கேம்பஸில் பிளேஸ் ஆகிருப்பாங்க. கேம்பஸில் பிளேஸ் ஆகாட்டாலும் ஆஃப் கேம்பஸில் யாராச்சும் பிளேஸ் ஆகி IT இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட அவங்க இன்டர்வியூக்கு போகும்போது கம்பெனிஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது ஒன்று போதும் நீ ரைட் கோர்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, இது ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது உங்களுக்கு, IT இண்டஸ்ட்ரிக்கு போகணும், ஏதாச்சும் கோர்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எப்போனா என்ன சென்னை ஆஃபீஸில் மீட் பண்ணலாம். நான் சென்னை ஆஃபீஸில் Monday to Saturday அவைலபிளாக இருப்பேன். நீங்கள் ஒரு 3 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் எப்போ வந்து என்னை பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் தான். நீங்கள் கைடன்ஸ் எத்தனை வாரம் பார்க்கலாம். வேறு இன்ஸ்டியூட்டில் கோர்ஸ் படித்தாலும் தப்பு கிடையாது. நீங்கள் எப்போ நீ வந்து மீட் பண்ணி என்கிட்ட கைடன்ஸ் கேட்டுட்டு நீங்கள் வந்து கோர்ஸ் சூஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.